இந்த நாச்சியார் திருமொழியில் அவளுக்கு என்ன ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டதுன்னு சொன்னால், கனவளவிலாவது அவளுக்கு கல்யாணம் நடந்தது. வாரணம் 1000 சூழ வலம் வந்து, எனக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன், கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். அப்போ கனவு வரைக்கும் வந்துருச்சு. திருப்பாவை காலத்தில் கனவு கூட வரல, இப்போ கனவு வரைக்கும் வந்திருக்கு. கனவு நனவாகணும், அவ்வளோதான். இப்போ சொப்பன சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, விடிய காலத்தில் பார்க்குற கனவு பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராத்திரி 10 மணிக்கு பார்க்குற கனவு 1 மாதம் கழித்து பலிக்குமா, 12 மணிக்கு வர்ற கனவு 2 மாதம் கழித்து பலிக்குமா, 3 மணிக்கு பார்க்குற கனவு 3 மாதம் கழித்து பலிக்குமா, விடிய காலம் வர்ற கனவு உடனே பலிக்குமா அப்படின்னு வாக்பட்டர் சொல்கிறாரு சொப்பன சாஸ்திரத்தில். இப்போது இவள் நிஜமாகவே தனக்கு திருமணமானதாக ஒரு கனவு கண்டு அதுக்குன்னு 10 பாட்டு ஒதுக்கியிருக்கா. கல்யாணத்தில் என்னென்ன சடங்கு நடக்குமோ அவ்வளவு சடங்கு நடந்ததாக கனவு கண்டிருக்கிறாள். ஸோ திருப்பாவையை விட நாச்சியார் திருமொழி ஆண்டாளுடைய ஆசையை அதிகம் நிறைவேற்றிய ஒரு பிரபந்தமாக காணப்படுகிறது.